வால்கேனோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேவைப்படும். அடுத்து ஒரு தண்ணி அமௌண்ட் வந்து வினிகர் அமௌண்ட்டு அளவு இருக்கணும். அடுத்து ரெட் கலர், ஃபுட் கலர், இது வந்து கப்பு கண்டெய்னர் வால்கேனோவுக்கு. இது வந்து ட்ரே, இது ரெண்டுமே அடுத்து அப்புறம் தூக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கப் எடுத்து இங்கே வைக்கணும். அடுத்து இந்த தண்ணியை ஊற்றணும். அடுத்து இந்த வினிகர் பாட்டில் இருக்கணும். ஓப்பன் பண்ணணும். அடுத்து வினிகரை தண்ணி இருக்கிற அளவில் ஊற்றணும். அடுத்து ஃபுட் கலரை போடணும். ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலரு ரெட் கலர்ல ஆனதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் போட போகிறேன். பார்த்தீங்களா, பொங்கி வந்து இது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங் சோடா தான் பேஸு. அடுத்து இதுதான் வினிகர் தான் ஆசிட். இந்த பேஸ் ஆசிட் தான் கெமிக்கல்ஸ். அடுத்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த பேக்கிங் சோடாவோ அடுத்து இந்த வினிகரோ சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அடுத்து தண்ணிக்குள்ளேயும் இந்த சொல்யூஷனுக்குள்ளேயும் உருவாகுறதுனால அந்த காற்று மேலே போகும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி காற்று மேலே வரும்போது அந்த தண்ணியோட சேர்த்து பபுளாக மாறி வருது. இப்படி தான் பொங்கி வருது இந்த கெமிக்கல் வால்கேனோ. Thank you for watching. Like and subscribe my channel. Bye.